தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். டிட்வா புயல் வலுவிழந்த பிறகும் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை தொடர்கிறது. இன்று சென்னைக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டாக வானிலை மையம் மாற்றி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளை வரை சென்னையில் மழை நிற்காது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். சென்னையில் நேற்றிரவு முதலே காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்தது. அந்நேரம் சாலையில் சென்று கொண்டிருந்த 2 கார்கள் மீது மரம் விழுந்தது. கார்கள் சேதமானது. ஆனால் காரில் இருந்தவர்கள் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆனால் அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் இன்னும் மீளவில்லை. மாநகராட்சி ஊழியர்கள் மரத்தை வெட்டி கார்களை மீட்டனர். சென்னை வேலப்பன் சாவடியில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. அவ்வழியாக வந்த ஒரு காரின் சக்கரங்கள் சாலை பள்ளத்தில் மாட்டிக்கொண்டது. காரை மூவ் பண்ண டிரைவர் எவ்வளவோ முயன்றார். அதற்குள் கார் பாதிக்கு மேல் தண்ணீரில் மூழ்கியது. இதற்கு மேல் இருந்தால் ஆபத்து என பயந்த டிரைவர் காரை விட்டு இறங்கி ஓடினார். இந்த வீடியோ காட்சிகள் சென்னையில் மழையின் கோர தாண்டவத்தை விளக்குவதாக உள்ளது. பலத்த மழை தொடர்வதால் பல இடங்களில் சாலைகளே தெரியவில்லை. தொடர் மழையால் பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கலாம். வாகனங்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் ஓட்டி செல்ல வேண்டும் என சென்னை வாசிகளுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.